எப்படியாவது இங்க போய் சாப்பிடணும்டா அப்படின்ற ஃபீலை கொடுத்த இடம் தான் நாடார்மேட்ல லொகேட் ஆயிருக்க நான் போன டேஸ்டி ஹெவன். ஃபர்ஸ்ட் இவங்களோட சிக்னேச்சர் ஃப்ரைட் சிக்கன் பீஸா ட்ரை பண்ண 10 வருஷமா பிஸா மேக்கிங்ல இருந்தேன்னு சொன்னாங்க. அதுக்கான ஒர்த் இந்த டேஸ்ட்ல கிடைச்சதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேஸ்வான் சிக்கன் மோமோஸ். இது சொல்லவே தேவையில்ல, அல்டிமேட்டா இருந்துச்சு. அது முடிச்ச கையோட கிரன்ச்சி சிக்கன் ஃப்ராப் கொடுத்தாங்க. உள்ள சிக்கன்லாம் சூப்பரா பாயில் ஆகி ஸ்பைசியா வேற லெவல் இருந்துச்சுங்க. இந்த அளவுக்கு நான் எங்கேயுமே சாப்பிட்டது இல்ல. நெக்ஸ்ட் டிஷ் பாத்தீங்கன்னா மாடர்ன் ஸ்பைசி பர்கர். பேர்லயே இருக்குங்க, சும்மா ஸ்பைசியா காரசாரமா வேற லெவல்ல இருந்துச்சு. நெக்ஸ்ட் அடுத்து இவங்களோட சிக்னேச்சர் டிஷ்ஷான ஃப்ரைட் சிக்கன் லெக். அதை மைனஸ்ல எடுத்து டிப் பண்ணி கடிச்சு இழுக்கும் போது வரும் பாருங்க ஒரு ஃபீல். சாப்பிட்டா இங்க தாண்டா சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஃபீலை கொடுத்துச்சுங்க. இதெல்லாம் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் மசாலா பிரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆஸ் யூசுவல் இது எல்லா இடத்துலயும் சாப்பிடுற மாதிரி தரமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்பைசியா ஹார்டாவே போயிட்டு இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ரோஸ் ஃபலோடா கொண்டு வந்து கொடுத்தாங்க. மேல கிரீம் வித் ஸ்ட்ராபெரி பீஸோட வேற லெவல் இருந்துச்சுங்க டேஸ்ட். இதெல்லாமே முடிச்சிட்டு ஃபைனலா டைல்யூஷனுக்காக கிரீன் ஆப்பிள் மொஜிட்டோவும் வாட்டர் மெலன் மொஜிட்டோவும் கொடுத்தாங்க. இது ரெண்டுத்துல என்னோட ஃபேவரட் எதுன்னு பாத்தீங்கன்னா வாட்டர் மெலன் மொஜிட்டோ அல்டிமேட்டா இருந்ததுங்க. சோ இவங்க ஏகப்பட்ட காம்போ ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல எனக்கு பிடிச்ச காம்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 189 ரூபீஸ்க்கு ஒரு காம்போ கொடுத்துட்டு இருக்காங்க. இது போக இன்னும் எக்கச்சக்கமான காம்போ ஆஃபர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாருங்க. சோ சீரியஸாவே சொல்றேங்க, ஈரோட்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீக்கெண்ட போய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னா நான் இந்த டேஸ்டி ஹெவனை சொல்லுவேன். சோ டெஃபினட்டா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட போய் திருப்தியா சாப்பிட்டு வரலாம். ஐம் ஷூர் இன் தட்.